செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுபான்மையினர் மனம் மாறுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுபான்மையினர் மனம் மாறுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தொகுதி வாரியாக நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்காக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது அவர் சிறுபான்மையினர் மனம் மாறுவார்கள் என்ற கூற்றை தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியுற்றதற்கான காரணம் குறித்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் 5வது நாளாக ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் மயிலாடுதுறை சற்று நேரத்திற்கு முன்பாக மயிலாடுதுறை தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். மயிலாடுதுறை தொகுதியில் தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் என்பது குறித்து நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துரைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில மயிலாடுதுறை தொகுதி நிர்வாகிகள் முக்கியமா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினரினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான். சிறுபான்மையினர் என்ன மாதிரி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா பாஜக அல்லாத கூட்டணி, இந்த 2 விஷயங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவர்கள் வாக்களித்து இருப்பதால் அதிமுகவிற்கு சிறுபான்மையினரினுடைய வாக்குகள் அதிகம் கிடைக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்கும், இந்த நிலை மாறும் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில கூறியிருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம டெல்டா பகுதிகளில் அதிமுக காலகட்டங்களில் செய்யப்பட்ட திட்டங்களை மக்கள் கிட்ட எடுத்துரைத்து தீவிரமான பிரச்சாரங்களையும் கூட வருங்காலத்தில் செய்ய வேண்டும் என்றும் கூட எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா திமுக அந்த இடங்களில் பொய் பிரச்சாரம் செய்ததாக மயிலாடுதுறை நிர்வாகிகள் குறிப்பிட்டிருக்காங்க. மயிலாடுதுறை தொகுதியில் தோல்வியுற்றதற்கான காரணங்களில் ஒன்றாக திமுக அந்த இடத்தில் பொய் பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வரக்கூடிய தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா டெல்டா பகுதிகளுக்கு அதிமுக தரப்பில் செய்யப்பட்ட திட்டங்களை எல்லாம் எடுத்துரைத்து மக்கள் கிட்ட எடுத்துரைத்து நம்ம கடுமையான தீவிரமான பிரச்சாரங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும், கடுமையாக நம்ம உழைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்கும், அந்த நிலை மாறும், வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற அந்த அறிவுரைகளை எல்லாத்தையும் கூறி அவர்கள் நிர்வாகிகள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.